இந்த வாரம் 10 கிலோ தம்பிளில் 10 ரெப்ஸ் போட்டுட்டு அடுத்த வாரம் 12 கிலோ தம்பிளில் 12 ரெப்ஸ் போட்டால் தான் ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோடுன்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. அண்ட் வாரம் வாரம் இப்படி ரெப்ஸ் அண்ட் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது ப்ராக்டிக்கலாக பாசிபிளும் இல்லை. ஃபஸ்ட்டு மசில் பில்டிங்க்கு ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட் ஏன் முக்கியம்னு பார்ப்போம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உங்கள் மசிலில் மைக்ரோ டியர் ஆகும். அதை நீங்கள் கரெக்டான டயட் அண்ட் ரெக்கவரியோட பேர் பண்ணுறப்போ உங்கள் மசில் க்ரோ ஆகும். அண்ட் நீங்கள் அதுக்கப்புறமோ திரும்பவும் முன்னாடி பண்ண அதே மெத்தடில் ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்கள் மசிலில் மைக்ரோ டியர் ஆகாது அண்ட் உங்கள் மசிலும் க்ரோ ஆகாது. ஸோ ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணுறதுக்கான 7 மெத்தட்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்க்ரீஸிங் தி வெயிட். நீங்கள் இந்த தடவை ஒர்க் அவுட் பண்ணதை விட நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். செகண்ட் வந்து இன்க்ரீஸிங் தி ரெப்ஸ். அப்படி உங்களால் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியலன்னா போன தடவை ட்ரெயின் பண்ணதை விட 1 or 2 ரெப்ஸ் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ண பாருங்கள். தேர்டு வந்து இன்க்ரீஸிங் தி செட். அப்படி உங்களால் வெயிட் அண்ட் ரெப்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியலனா போன தடவை நீங்கள் 2 செட்டு போட்டிருந்த அதே ஒர்க் அவுட்டில் இந்த தடவை நீங்கள் 3 செட்டாக போட பாருங்கள். ஃபோர்த் வந்து டிக்ரீஸிங் தி ரெஸ்ட் டைம். நீங்கள் போன தடவை ட்ரெயின் பண்ணும்போது செட்டுக்கு நடுவில் 2 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா இந்த தடவை ட்ரெயின் பண்ணும்போது 1.5 மினிட்ஸ் மட்டும் ரெஸ்ட் எடுங்க. ஃபிஃப்த்து வந்து டைம் அண்டர் டென்ஷன். ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உங்களோட ஈசென்ட்ரிக் மோஷனை ஃபீல் பண்ணி பொறுமையாக ட்ரெயின் பண்ணுங்கள். சிக்ஸ்த்து வந்து ப்ராப்பர் ஃபார்ம். லாஸ்ட் டைம் பண்ணதை விட கரெக்டான ஃபார்ம் அண்ட் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் மெத்தட் என்னென்னா உங்களுடைய ட்ரைனிங் ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் நீங்கள் ஒரு மசிலை ஒரு டைம் தான் ட்ரெயின் பண்ணிங்கன்னா அது இந்த வாரம் 2 டைம்ஸ் ட்ரெயின் பண்ண பாருங்கள். அண்ட் இந்த 7 மெத்தட்ஸ்லேருந்து ஏதாச்சும் ஒன்றுத்தில் நீங்கள் ரெகுலராக இம்ப்ரூவ் பண்ணாலுமே அது ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடு தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.